இது மகிமை நேரம். பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி கொடுக்கிறேன். பாக்கிய வசனங்கள் என்ற தலைப்பில் இந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த லெந்து காலங்களில் நம்முடைய இருதயத்தை மாற்றிக்கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றத்தை இந்த வசனங்கள் வழியாக நாம் கொடுப்போம். ஆண்டவர் இதை தான் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்க இருக்கிறதான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் என்றால் those who are merciful shall receive mercy. இது ஒரு டூ-வே கம்யூனிகேஷன் போல. நமக்கிடத்துல மெர்சி இருந்தாதான், நமக்கிடத்துல இரக்கம் இருந்தாதான் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரா? இரக்கம் கொடுப்பாரா? நம்ம மற்றவர்களிடத்தில் இரக்கம் காட்டினால் ஆண்டவர் நமக்கு இரக்கம் கொடுக்கிறவராய் கூட காணப்படுகிறார். இன்னைக்கு நம்ம இரக்கம் காட்டுறோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். யாரிடத்துல நம்ம இரக்கம் காட்டுறோம்? ஒருவேளை நம்ம இரக்கம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இரக்கம் காட்டுவாங்க. என்னென்னா ரொம்ப கடினமான இருதயத்து உடையவர்கள் அநேகம் பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேரான இருப்பாங்க. ஆனால் கடினமான இருதயம் இல்லாதவர்களுக்கு கூட அவர்கள் காட்டுகிறதான இரக்கம் எப்படி இருக்கிறது? அவர்களுக்கென்று ஒரு வட்டத்தை வைத்திருப்பார்கள். அந்த வட்டத்திற்கு உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அவர்கள் இரக்கம் காண்பிப்பார்கள். மற்றவர்களுக்கு அவர்கள் இரக்கம் காண்பிக்க மாட்டார்கள். மற்றவர்களுக்கு அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கம் என்பது தகுதி இல்லாதவனுக்கு, யார் என்று தெரியாத ஒருத்தனுக்கு, தகுதி இல்லாதவனுக்கு காட்டுவதுதான் இரக்கம். ஒரு தகுதியோடு காட்டுவதல்ல. தகுதி உள்ளவனுக்கு காட்டுவது நீதி. ஆனால் தகுதி இல்லாதவனுக்கும் கூட காட்டுவதுதான் இரக்கம். ஒருத்தவர் தப்பு பண்ணிட்டா நீதியின்படி அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? இரக்கத்தின்படியாக அவனுக்கு மன்னிக்கிறார். இதுதான் இரக்கம். அவனுக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் கூட ஆண்டவர் காட்டுகிறார். அதுதான் இரக்கம். இன்னைக்கு இந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்ம மற்ற தகுதி இல்லாதவர்களுக்கு இரக்கம் காட்டும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவைப்படுகிற சமயத்தில் இரக்கம் காட்டுகிறவராய் கூட இருக்கிறார். இன்னைக்கு இதை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இரக்கமுள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இதற்கு வேதாகமத்தில் ஒரு அழகான அருமையான ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் உங்கள் வேதாகமத்தில் நீங்கள் படிப்பீர்களானால் அதில் ஒரு ராஜா, பரலோக ராஜ்யத்திற்கும் ஒரு ராஜாக்கும், பரலோக ராஜ்யம் தன்னிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கிறதான ஒரு ராஜாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வாசிக்கிற பாக்கிய வசனங்கள் எல்லாம் எதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது? பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை நாம் கண்டடைய வேண்டும், பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். இதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பரலோக ராஜ்யம் ஒரு ராஜாவுக்கு, தன்னிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கப்படுகிறதான ஒரு ராஜாவுக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த ராஜாவினிடத்தில் ஒருத்தன் 10,000 தாலந்து கடன் வாங்குகிறானாம். ஆனால் இந்த ராஜா என்ன செய்கிறார்? அவனுக்கு திரும்பி கொடுப்பதற்கு தகுதி இல்லை, அவனால் முடியவில்லை என்று சொல்லி அந்த ராஜா அவனுக்கு இரக்கம் காட்டி அவனை மன்னித்து விடுகிறார். அவன் கடந்து செல்கிறான். அவன் தன்னுடைய வழி அருகே நடந்து போகும்போது அந்த இரக்கம் பெற்றவனிடத்துல ஒருவன் 100 வெள்ளிப்பணம், 100 தாலந்தால 100 வெள்ளிப்பணம், அதிலும் கம்மியாக 100 வெள்ளிப்பணம் கடன் வாங்கியிருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் 100 தினாரியங்கள் என்று கூட சொல்லலாம். 100 வெள்ளிப்பணத்தை கடன் வாங்கியிருக்கிறான். 10,000 தாலந்தை, பெரும் அதிகமான தொகையை இந்த ராஜா இவனுக்கு மன்னித்தார். ஆனால் இவனுக்கோ பாருங்கள், இந்த 100 தாலந்தை மன்னிப்பதற்கு, இந்த 100 தாலந்தை மன்னிப்பதற்கு அவனிடத்தில் இடமில்லை. அந்த மனுஷனுக்கு எதிராக அவன் வழக்கு தொடர்ந்து அந்த மனுஷனை அவன் காவலில் வைக்கிறதாக இந்த சம்பவம் வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்ததான அந்த ராஜா அவனுக்கு யாருக்கு இரக்கம் பாராட்டினானோ அவன் பிடித்து அந்த இரக்கத்திற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவனுக்கு தக்க தண்டனையை இந்த ராஜா கட்டளையிடுகிறார். இதே போலதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் மற்றவர்களுக்கு இறங்கினால் ஆண்டவர் நமக்கு இறங்குவார். ஒரு கட்டாயமான ஒரு வார்த்தையை ஆணித்தரமாக கர்த்தர் இந்த நேரத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. அப்ப பாருங்க, இறங்குகிறவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறாராம். இரக்கம் இல்லாதவர்களுக்கு அவர்கள் நியாய தீர்ப்பு காலத்தில் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. நிச்சயமாக அவர்கள் செய்த தண்டனைக்கு அவர்களுக்கு பலன் உண்டு. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் இருக்குதா? நம்ம யார் யாருக்கெல்லாம் இறங்குகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நம்ம இருக்கிற நிலைமையை விட அந்த நிலைமை கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்ய முடியும். அநேக அரசாங்க அலுவலகங்களில் ஒரு சுவர் ஒன்று அமைத்திருப்பார்கள். அது பக்கத்தில் அநேக பெட்டிகள் போட்டிருப்பார்கள். ஸோ அன்பின் சுவர் என்று சொல்லி எழுதியிருப்பார்கள். என்ன செய்வாங்க, தங்களுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தோணுகிற பொருட்கள் எல்லாத்தையும் அந்த பெட்டியில் கொண்டு போடுவாங்க. துணி, மற்றபடியான காரியங்கள் யாருக்கு தேவைப்படுகிறதோ அதை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இது ஒரு விதமான இரக்கம் காட்டுகிற தன்மை. ஒருவேளை நமக்கு வேண்டாம்னு சொல்லி தான் போடுறோம், ஆனால் அதை நம்ம எரிக்காமலோ தூரம் போடாமலோ அது யாருக்காக தேவைக்கு நாம் கொடுக்குறோம். இது தெரியாமல் ஒருத்தருக்கு நம்ம கொடுப்பது. அதே நேரம் நம்ம சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்ம இடத்துல வருகிறார்கள். பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறப்ப எத்தனை பேர் வர்றாங்க. நம்ம வர ஒரு மாதத்தில் எவ்வளோ ஆயிரங்கள் நம்ம சம்பாதிக்கிறோம். ஒரு 5 ரூபாய், ஒரு 10 ரூபாய் நம்ம கொடுக்கறதுனால நமக்கு ஒன்றுமே குறைந்து போய்விடாது. அது நிமித்தமாய் அவர்களுடைய ஒருவேளை தேவை சந்திக்கப்படுமானால் அதையும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம் இருக்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானாம். நீங்கள் கொடுத்த அந்த காரியத்திற்கு நிச்சயமாக கர்த்தர் திரும்பி கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், ஆனால் அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுப்பாராம். ஏதோ ஒரு பலன் மூலமாய் அவர் பிரதிபலனாய் திரும்பி அளிப்பார். இன்னைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். பிரயாணத்தின் போது, நம்ம நடந்து போகும்போது, நம்ம வீடு தேடி வருகிறவர்கள் அநேக பேர் இருப்பாங்க. ஏதோ நம்மளால் இயன்ற உதவிகளை நாம் அவர்களுக்கு செய்யும் போது அவர்கள் பார்ப்பார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், எனவே இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், இங்கு போனால் எல்லாருக்கும் உதவி கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுடைய மனது சந்தோஷப்படும், ஒரு திருப்தி அவர்கள் அடைவார்கள். இந்த இரக்கத்தை கர்த்தர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கான பிரதிபலனை ஆண்டவர் நமக்கும் கூட கட்டளையிடுகிறார். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களிடத்தில் இருக்கிறதான இரக்க குணம் எப்படி இருக்கிறது? உங்களை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம், உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு மாத்திரம், உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு மாத்திரம் நீங்கள் இறங்குகிறீர்களா? எல்லாருக்கும் நீங்கள் இறங்குகிறீர்களா? ஒருவேளை நீங்கள் அலுவலகங்களில் வேலை செய்து கொண்டிருக்கலாம், உயர் பதவிகளில் நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு கீழானவர்கள், உங்களுக்கு யார் ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் நீங்கள் உங்களுடைய இரக்கங்களை காண்பிக்கிறீர்களா, இல்லை எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறீங்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். தேவன் உங்களிடத்திலும் கூட பேசுகிறார். எல்லாரிடத்திலும் நாம் இரக்கம் காட்ட வேண்டும். இந்த இரக்கத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பவுலடிகளார் கூட இரக்கத்திற்காக ஒரு ஆளுக்கு சிபாரிசு செய்கிறதாய் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 16வது வசனமும் 18வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 16வது வசனமும் 18வது வசனமும் ஒனேசிப்போர் என்று சொல்லப்படுகிறதான ஒரு சகோதரனை குறித்து ஒனேசிப்போருக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதில் அழகா அவர் சொல்லுகிறார், ஏன் ஒனேசிப்போருக்கு இரக்கம் செய்ய வேண்டுமென்றால், ஒனேசிப்போர் இந்த பவுல் அடிகாரர்களுக்கு இரக்கம் செய்தார். அவர் காவலில் இருந்தபோது அவர் கட்டப்பட்டிருக்கிறார் என்பதை கூட அவர் பொருட்படுத்தாமல் காவலில் இருந்த பவுலுக்கு ஒரு உதவி செய்தார். அதே போல பவுலை அநேக நேரம் தாங்குகிறார். இப்படியெல்லாம் ஒனேசிப்போர் எனக்கு செய்தார், எனவே ஒனேசிப்போருக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒனேசிப்போருக்கு ஏற்ற இரக்கத்தை ஏற்ற சமயத்திலே கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். எனவே பிரியமானவர்களே, நீங்கள் இறங்குவதை பார்த்து மற்றவர்கள் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார்கள். நீங்கள் இறங்குவதை பார்த்து கர்த்தர் ஆவியானவர் கூட உங்களுக்காக பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்வார். எனவே இரக்க குணமுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். நாமும் மற்றவர்களுக்கு இறங்குவோம். ஏற்ற சமயத்திலே ஆண்டவர் கூட நமக்கு இறங்குவார். நமக்கு ஒருவேளை நிறைய நேரத்தில் நம்ம கேட்டிருப்போம், ஆண்டவரே உங்களுக்கு இரக்கமே இல்லையா, இப்படி ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே உங்களுக்கு இரக்கமே இல்லையான்னு சொல்லி கேட்போம். ஆனால் அதே நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம், நம்மிடத்தில் அந்த இரக்கம் இருக்கா? எத்தனை பேருக்கு நம்ம இறங்குகிறோம் யோசித்து பார்ப்போம். இந்த நேரத்தில் நம்மை திரித்துக் கொள்வோம். முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் எத்தனை பேருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்தோம். ஏதோ சின்ன சின்ன காரியங்கள். அநேக வாலிப சகோதர சகோதரிகள் தன்னுடைய ஸ்கூல் ஃபீஸை, காலேஜ் ஃபீஸை கட்ட முடியாமல் சின்ன சின்ன வியாபாரங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள்ட்ட இருந்து கூட ஒரு சின்ன காரியங்களை வாங்குவதற்கு, காசு கொடுத்து வாங்குவதற்கு நமக்கு மனம் இருந்ததா என்பதை சிந்தித்து பாருங்கள். நான் அப்படி ஒரு சகோதரனை சந்திக்க நேர்ந்தது. அந்த சகோதரனுக்காக நான் அவனை நெருங்கி போக முடியல, டிராவலில் இருந்ததுனால. பின்பதாக அந்த சகோதரனை கொடுத்து ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த சகோதரனுக்காக ஜெபித்தேன். அந்த சகோதரனுக்காக இறங்கும்படியாக ஏற்ற ஆட்களை கர்த்தர் கொண்டு போய்விட்டார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு இரக்கத்தை நாம் இரக்கத்துக்காக நம்ம ஜெபிப்போம், இரக்கத்திற்காக வேண்டுவோம், இரக்கத்தை மற்றவர்களிடத்தில் காட்டுவோம், நாமும் இரக்கம் பெறுவோம். இதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, அப்பா, இந்த நேரத்திலும் கூட நம்முடைய சமூகத்தில்
இறங்குகிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் தகப்பனே நீர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்களுக்கும் கூட இரக்க குணத்தை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. நாங்களும் கூட ஆண்டவரை இரக்கமுள்ளவர்களாய் எப்போதும் காணப்பட நீர் கிருபை செய்யுங்கப்பா. யாரை பார்த்தாலும் ஆண்டவரே இயேசுப்பா ஒரு இரக்க குணத்தோடு கூட நாங்கள் செயல்பட இருதயத்தில் இருக்கிற எல்லா கடினத்தை நீர் எடுத்து போடுங்க சுவாமி. ஆண்டவரே முடிந்த அளவு எல்லாருக்கும் உதவி செய்யவும், அந்த உதவிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு திரும்ப கர்த்தாவை இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அதை ஒருபோது நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம சங்கருக்குள்ள நாங்கள் இறங்கணும் சுவாமி. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுங்க. உமக்கே துதி கனம் மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பராமேசின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.